ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் சித்திரை தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் விஜயகோபால். விஜயகோபால், ரங்கநாதர் கோவில் தேரோட்டம் பற்றி விரிவா சொல்லுங்க. பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படுவதும் 108 வைணவ ஸ்தலங்களில் முதன்மையானது போற்றப்படுவது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில். இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை பிரம்மோற்சவம் எனப்படும் சித்திரை தேர் திருவிழா வெகு பிரசித்தி பெற்றது. இந்த திருவிழாவின் நிகழ்வாக கடந்த மாதம் 25ஆம் தேதி சித்திரை தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதைத் தொடர்ந்து 30ஆம் தேதி தங்க கருட வாகனத்தில் நம்மாழ்வார் எழுந்தருளி திருவீதி விழா பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அதைத் தொடர்ந்து பல்வேறு வகையான வாகனங்களில் நம்மாழ்வார் எழுந்தருளித்து பக்தர்கள் சேவை சாதித்தார். இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது. இதன் முக்கிய நிகழ்வாக நம்மாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் ஆண்டாள் சூடி கொடுத்த கிளிமாலை அணிந்து திருத்தேரில் எழுந்தருளினார். அதைத் தொடர்ந்து 20,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சித்திரை தேரை வடம் பிடித்து இழுத்தனர். 4 சித்திரை வீதிகளில் ஆடி அசைந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் இந்த தேர் வலம் வந்தது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. தற்பொழுது இந்த சித்திரை தேர் திருவிழாவின் முக்கிய அம்சம் என்ன என்பது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக இந்த ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த நாராயணன் என்பவர் இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம். அவர் கிருஷ்ணன் சொல்லுவார். நம்மகிட்ட அதை பத்தி சொல்லுங்க சார். அதாவது இது விருப்பம் திருநாள்னு பேரு. இந்த பெருமாள் இந்த திருவிழா தேர் திருவிழா கிராமத்து மக்களுக்காக, அதாவது பல கிராமங்கள் பெருமாளுடைய திருவிழாத்திற்காக பல கிராமங்கள்ல இருந்து இந்த வெயிலும் பார்ப்பொருத்தாம இது கிராமத்துக்குடைய தேர். மற்ற நகர மக்கள் கிராம மக்கள் தன்னுடைய நேர்த்தி கடனை எல்லாம் நல்ல விளைச்சல் எல்லாம் நல்லா விளையணும்னு சொல்லி இது விருப்பம் திருநாள் பேரு. விருப்ப மகாராஜாவினால ஏற்படுத்தப்பட்ட இந்த திருநாள் பெருமாள் பூலோக வைகுண்டத்துல இந்த பிரமாதமான ஒரு நிகழ்வு. கிராமத்து மக்களுக்காக பெருமாள் திருவீதி வரார் அப்படிங்கிற ஒரு உன்னதமான நிகழ்வு. இந்த திருவிழாவிற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு ஒன்று திரண்டிருப்பதால் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு பாதுகாப்பு பணி ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த பக்தர்கள் வரும்பொழுது மயக்கமடையக்கூடாது, உற்சாகமாக இவர்கள் தங்களது இந்த பக்தி பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக வீதி எங்குமே ஏராளமான நீர்மோர் மற்றும் பானகம் போன்ற உற்சாக பானங்கள் மற்றும் மேலும் இவர்களுக்கு அன்னதானம் உள்ளிட்ட பொருட்கள் ஏராளமான இடங்களில் வழங்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த திருவிழா காரணமாக திருச்சி மாநகரமே திருவிழா கோலம் பூண்டிருக்கிறது.